திங்களணி சடைப் பெருமான் பூசையாற்றி திருமதலுங் கடந்திடமுன் நின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகடருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்கடசின் மயமதுரத் தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. பிணிக்கு ஆளான பிள்ளையின் கதை. கர்நாடக தேசத்திலே பானு என்னும் நகரத்தில் உன்னுடைய 7வது தலைமுறை சந்ததியில் வல்லவன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் மனைவி கமலை என்பவள். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த பிள்ளை பிறந்த போதே குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் இருந்ததோடு உடலெங்கும் குட்ட நோய் கொண்டு சீடும் ரணவுமாய் பார்க்க சகிக்க முடியாமல் விளங்கி காணப்பட்டது. அதை கண்டு அரசின் தாயுள்ளம் துயரத்தால் தத்தளித்தது. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருக்க விட பிறக்காமலே இருந்திருக்கலாமே, இத்துன்பத்தை கடவுள் எனக்கு ஏன் விதித்தார் என்று அரசி கமலை துயரம் தாங்காமல் விழிகளில் கண்ணீர் பெருக்கெடுத்தோட கதறி அழுதாள். அரசனும் அவ்வாறே மனங்கலங்கி முன்வினைகளின் செய்த ஊழ்வினையின் காரணமாகத்தான் இவ்வாறு துன்பப்பட நேர்ந்தது, அதற்காக இப்போது வருந்துவதால் என்ன பயன் என்று தன் மனதை தானே தேற்றி கொண்டு பிறகு அவன் தன் மனைவியை பார்த்து, நாயகியே, நீ வீணில் துயரப்பட வேண்டாம். நம் புதல்வன் இப்போது இப்படி இருந்தாலும் நாளை நல்ல வடிவமாகி சகல பெருமைகளையும் பெற்ற சிறந்த மன்னனாக திகழக்கூடும். அதற்கு நம்மாலான மருந்து மாயம் முதலான பரிகாரங்களையும் தான தர்மங்களையும் தவ விரதங்களையும் சாஸ்திர விதிப்படி சிறப்பாக செய்யவும் என்று ஆறுதல் கூறினான். அரசி கமலை சற்று மனம் தேறி தன் கண்ணில்லா மைந்தனை தன் கண்ணீராலும் நன்னீராலும் குளிப்பாட்டினாள். வேந்தன் வல்லவன் சோதர கணிதர்களை வரவழைத்து ஜாதகம் கணித்து தன் குழந்தையில் தக்கனென பெயரிட்டான். பிள்ளைக்கு 12 வயது முடியும் வரையில் அவன் நோய் நீங்குவதற்காக அநேக விதங்களில் ஏராளமான பொன் பொருட்களை செலவு செய்து கணக்கில் அடங்காத பரிகாரங்களையும் செய்தான். ஆனால் எந்த விதத்திலும் தன் புதல்வனின் கொடும் வியாதி நீங்காததைக் கண்டு அரசன் மனவெறுப்படைந்தான். ஒரு நாள் தன் மனைவியை கோபத்தோடு கூப்பிட்டு, கமலையே, நம் புதல்வனின் செய்யதொரு கொடிய நோய் தீர்ப்பதற்காக இவ்வளவு நாட்களும் ஏராளமான பொன் பொருட்களை செலவு செய்தும் நாம் இவ்வளவு தவ விரதங்களை மேற்கொண்டும் அவற்றால் ஒன்றும் பயன் தெரியவில்லை. அதனால் நம் உடலும் மனமும் தான் வந்து பாடுகின்றன. இனியும் நம் மகன் இந்த அரண்மனையில் இருக்கக்கூடாது. இவன் நமக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் போதும் என்றாகிவிட்டது. இன்னமும் இவன் இங்கேயே தங்கியிருந்தால் என் துயரம் அதிகரிப்பதோடு நம்மிடமுள்ள மற்ற பொன் பொருட்களில் திரவியங்களும் பொருட்டு தீர்ந்து போய்விடும். அதனால் ஒரு வினாடி கூட இந்த அரண்மனையில் தங்கியிராமல் இப்போதே உன் நோய் மகனோடு எங்காவது வெளியே போய்விடு என்று உத்தரவிட்டாள். கணவனின் ஈவிரக்கமற்ற வார்த்தைகளை கேட்டு கமலை பதைத்து பாய்ந்தாள். தங்களை அம்மாதிரி நிர்தாட்சணியமாக அரண்மனையை விட்டு வெளியேறக்கூடாது என்று அரசனிடம் பலவாறாகவும் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். ஆனால் அரசனோ அளவில்லாத அரவணைப்பினால் தன் எண்ணத்தை சிறிதளவேனும் மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதமாக அவ்விருவரையும் அங்கிருந்து வெளியேற்றி விட்டான். அரண்மனையை விட்டு புதல்வனுடன் வெளியே வந்த அரசி கமலை துயரந்தாங்க முடியாமல் கதறி புலம்பி அழுதாள். ஏ விதி தேவதையே, இனி நானும் என் மைந்தனும் என்ன செய்வோம்? நல்ல காலத்துக்கு சத்ரு இல்லை, கெட்ட காலத்துக்கு சிநேகிதம் இல்லை என்னும் சான்றோர் வாக்கு பழித்து விட்டதே என்று எண்ணி மனங்கலங்கியபடி ஒரு பிரயோசனமும் ஏற்படப் போவதில்லை என்று தன் மனதை தானாகவே திடப்படுத்தி கொண்டாள். பிறகு அவள் தன்னுடைய மகனுடன் நெடுந்தொலைவு செல்ல ஒரு கானகத்தை அடைந்தாள். பகவானின் மேல் எல்லா பாதத்தையும் போட்டுவிட்டு சின்னஞ்சிறு பாலகனாக தன் மகனுடன் வனத்திலேயே சஞ்சரித்து காலங்கழிக்கவும் அவள் துணிந்தாள். அக்காலத்தில் ஒரு நாள் அந்த கானகத்தினுள் திருடர் கூட்டத்தினர் புகுந்து கமலையின் உடலில் அணிந்திருந்த ஆபரணங்கள் அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு அவளையும் அவளுடைய புத்திரனையும் அங்கிருந்து துரத்தி வீழ்த்தி விட்டார்கள். அதனால் அரசி கமலையும் அவன் மகன் தக்கனும் பசியாலும் தாகத்தாலும் வாடி வதங்கி பல துன்பங்களை அனுபவித்து ஓர் ஊரினுள் வந்து சேர்ந்தார்கள்.
அங்கு கமலை தன் மகனை ஒரு கோயிலில் இருக்க வைத்துவிட்டு அக்கோயிலுக்கு அடுத்துள்ள கிராமங்களுக்கு சென்று பிச்சை எடுத்து தன் புதல்வனுக்கு கொடுத்து தானும் உண்டு உயிர் வாழ்ந்து வந்தாள். இவ்வாறு அவள் காலங்கழித்து வருகையில் நாள்தோறும் பிச்சை எடுப்பதற்கு செல்லும் குன்னினபுரம் என்னும் ஊருக்கு ஒரு நாள் தன் புத்திரனையும் கூட்டிச் சென்றாள். அப்போது அவளுடைய நல்வினை பயனாக அவளை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக இருப்பது போல் அக்கிராமத்தை அடுத்த ஒரு வனத்திலிருந்து முட்கள முனிவர் என்பவர் அவர்களுக்கு எதிரே வந்தார். அவர் விநாயகப் பெருமானிடம் அளவற்ற பக்தியுள்ள மெய்யன்பர். அதனால் அம்முனிவரின் உடம்பில் படிந்து வந்த காற்றானது அரசியுடன் வந்து கொண்டிருந்த தக்கனின் உடல் மீது பட்டதும் அந்த வினாடியில் அவனை பிடித்திருந்த தொழுநோய் நீங்கிவிட்டது. ஊமை வாய் திறந்து பேசவும், செவிட்டு காதுகள் அவங்குளிர கேட்கவும், குருட்டு கண்கள் திறந்து பார்க்கவும் முடிந்தது. மன்மதனோ முருகக் கடவுளோ மகாவிஷ்ணுவோ என்று நினைக்கக்கூடிய விதத்தில் தக்கன் பேரழகும் பிரகாசமும் பெற்ற புத்திரம் இளைஞனாக விளங்கினான். அரசி கமலை தன் புத்திரனின் புதிய மாற்றத்தை கண்டு அகமழ்ந்தவளாய் உச்சி மூந்து முத்தமிட்டு ஆனந்த கண்ணீர் சொரிய அவளை அழைத்து கொண்டாள். தெய்வமே, என் செல்வனின் பிணி நீங்க வேண்டும் என என் பிராணபதி எங்களை இவ்வாறு அரண்மனையிலிருந்து விரட்டினாள். சர்வேஸ்வரா, உன் கருணையே கருணை என்று கமலை பலவாறாகவும் ஆண்டவனை துதித்து பரவசமானாள். தன் கணவனான வல்லப மன்னன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பும் மாறி இப்பொழுது அவளுக்கு ஆசையும் ஆர்வமும் பொங்கி எழுந்தன. குன்னினபுரத்து மக்கள் இந்த அற்புத காட்சியை கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். அவர்கள் இருவரையும் வரவேற்று உபசரித்து புதிய ஆடைகளும் அரசு உணவுகளும் கொடுத்து மகிழ்ந்தார்கள். இவ்வாறு அரசி கமலையும் மைந்தன் தக்கனும் இருந்து வரும்போது ஒரு நாள் ஒரு ஆதிசைவ பிராமணர் தங்கள் எதிரே வருவதைக் கண்டு அவரை கும்பிட்டாள். அந்த வேதியர் அவர்கள் மீது கருணை காட்டி இருவரையும் ஆசீர்வதித்து கணேசமூர்த்தியின் சதாச்சர மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்து விட்டு சென்றார். அது முதல் தாயும் மகனும் சதாகாலமும் விநாயகமூர்த்தியை மனதில் இருத்தி தியானம் செய்து சதாச்சர மந்திரத்தை ஜபித்து வந்தார்கள். விநாயகமூர்த்தியும் அவர்களுடைய பக்திக்கு உகந்து தரிசனம் தந்தார். அந்த காட்சியை கண்டதும் தாயும் மகனும் பெரும் வியப்பும் பக்தியும் கொண்டு அநேக தடவைகள் வலம் வந்து சிரமீது கைகூப்பி வணங்கினார்கள். தக்கன் பக்தி பரவசத்தால் இரு விழிகளிலும் ஆனந்த பாசியம் சொரிய மெய்மறந்து நின்று துதித்தான். விநாயகனே, வேத காரணமும் நீ, வேதம் 4 நீ, பாதம் 4 நீ, பதங்கள் 4 நீ, தாமரை பூவில் இருக்கும் பிரமனும் திருப்பாட்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலும் கைலயங்கிரியில் இருக்கும் ருத்ரமூர்த்தியும் நீதான். சகல உலகமும் சகல பொருட்களும் சகல தத்துவங்களும் நீதான் என்று பலவாறாகவும் தோத்திரங்கள் செய்தான். விநாயகர் மகிழ்ந்து தாம் உருவத்தை மாற்றி முட்கள முனிவரின் தோட்டத்தில் காட்சியளித்தார். அவர் அருள் மொழிகளால் தக்கனை பார்த்து, பிள்ளாய், உன்னுடைய புகழ் மொழிகளை கேட்டு மனம் பூரித்தேன். இனி நீ விரும்பிய வரங்களை கேள் தருகிறோம் என்று கூறினார். தக்கன் அவரை மீண்டும் வணங்கி, தேவர்களுக்கு தேவனே, என் இருப்பிடத்தில் அஷ்டபாக்கியங்களும் நிறைந்திருக்க வேண்டும், பேரும் புகழும் பொருந்தி நான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான். விநாயகரும் அருள் கூர்ந்து முன்னொரு சமயம் முட்களன் என்று நாமதயத்தை அடைந்திருந்த ஒரு தவசீலனின் உருவத்தோட்டத்தில் தான் இப்போது காட்சி அளிக்கிறேன். அவன் எனது திருவடிகள் இடப்படாத பக்தி செலுத்துபவன். அதனால் அவன் உருவத்திலேயே உனக்கு தரிசனம் அளித்தேன். அவன் உருவத்தில் கலந்து வந்த காற்றினால் உன்னை வாட்டி வந்த பொல்லா பிணியும் ஊனங்களை நீங்குமாறு செய்தேன். இனி நீ அவனை சரணடைந்தால் உன் விருப்பங்களை எல்லாம் அந்த முட்கள முனிவனே முடித்து வைப்பான். அதன் பிறகு நீயும் தெய்வேந்திரனைப் போல எல்லா சுகோபோகங்களிலும் திளைத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருவாய் என்று கூறிவிட்டு அந்தர்த்தியானமானார். நிசலை பெருமான் பூசையாற்றி திருமதுரம் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளரும் அன்றே.